ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அகைன். ராயலோ ரீலான்ச், அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயலோ கம்பெனி மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கம்பெனியை. அந்த ரீலான்ச் பண்ணதில் ரீபர்த்துன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் அதர் மெம்பர்ஸ் பர்சனலாக என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அகைன் ரீபர்த் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு இந்த வீடியோவோட கான்செப்டும் உங்களுக்கு புரியும். ராயலோ கம்பெனி 14/12/2023 அகெயின் அவங்க ஷட்டவுனுக்கு அப்புறம் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரீலான்ச்லேயும் ட்ரையல் வெரிஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராயலோவில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களோட ஐடியை ரீபர்த் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீபர்த்னால் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அகெயின் நீங்கள் அதாவது அதில் ஒரு க்ரிட்டீரியாவும் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வித்ட்ரா எடுத்திருந்தா கூட திருப்பியும் நீங்கள் எந்த பேக்கேஜில் இருந்தீங்களோ அதே அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி அகைன் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு வித்ட்ரா கூட எடுக்கலைன்னா அவங்களுக்கு அவங்க கம்பெனி சைட்லேருந்து அந்த ஐடிக்கான காஸ்ட்டை அவங்களே போட்டு ஐடி டாப்அப் பண்ணி தரேன்னு மாதிரி கம்பெனி சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ரீபர்த் அது நம்ம எல்லோரும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராயலோவில் இருந்த மெம்பர்ஸ் எல்லோரும் பண்ணணுமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நான் அகைன் நான் சொல்லிட்டு வர்றது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலேருந்து பார்ட் 1 பார்ட் 2 கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆட் பேஸ்டு கம்பெனிலாம் நான் ஜாயின் பண்ணலாமா, அப்படி ஜாயின் பண்ணால் அவங்க இன்கம் கொடுக்க முடியுமா, அதை பற்றி A to Z சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நானே ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அது நல்லதுக்கும் இல்லை. அதுவும் இந்த ராயலோ மாதிரி ஒரு நிறையா மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி திடீர்னு ஷட்டவுனுக்கு அப்புறம் அதுவும் ஒரு ஆஃபர்னு ஒரு பேர் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய லான்ச் நடத்த போகிறோம் விஸ்வரூபா மேலான் அப்படின்னா சொல்லிவிட்டு எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் கம்பெனி வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நாங்கள் வெர்ஷன் 2.0 வருவோம்னு சொல்லிட்டு இப்போ அகைன் வந்திருக்காங்க. வந்தவங்க பழைய மெம்பர்ஸ்க்கு அகெயின் அந்த நார்மல் டேஸில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு வெப்சைட் நல்லா ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு க்ரோத்தும் இல்லாமல் பழைய வெப்சைட்டோட அதே ஸ்லோ வெப்சைட்டோட அகெயின் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இதே மக்களை அகெயின் ரீபர்த்தும் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் ஒன்றுமே புரியல. இந்த ஒரு விஷயத்தை எப்படி மக்களால் ஏற்றுக்க முடியும்? இவங்க அகெயின் ரீலான்ச் பண்ணதை விட திருப்பியும் ரீபர்த் பண்ண சொல்கிற விஷயம் வந்து அது எப்படி மக்களால் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களே திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு நியாயம்? வித்ராவும் நிறைய இன்கம் எடுத்தவங்க அகெயின் ரீபர்த் பண்ண சொன்னால் சரிங்களா? பொதுவாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஷட் டவுன் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா இன்றைக்கி ஐடி பண்ணவங்களையும் திருப்பியும் நீங்கள் அதாவது வித்ரா எடுக்காதவங்கள நீங்களே டாப்அப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மக்களே நீங்கள் மறுபடியும் ரீபர்த் பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி அகைன் நான் சொல்கிறது, ஆட் பேஸ்டு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா யோசிச்சு போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஆட் பேஸ்டு கம்பெனியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்டாக மாறுவாங்க, இல்லாட்டி ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்க, இல்லாட்டி ஷட் டவுன் பண்ணிட்டு போவாங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆட் பேஸ்டு கம்பெனி, அதாவது விளம்பரம் பார்த்து இன்கம்ங்கிறது எந்த ஒரு கம்பெனியாலும் தர முடியாது. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களாகிய நீங்கள் அப்படி நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட டீம்மேட்ஸில் ஓப்பனாக சொல்லி ஜாயின் பண்ண வைங்க. உங்கள் டீம்மேட்ஸ் கம்பெனி நம்பி யாரும் வரப்போகிறது இல்லை. உங்களோட பேச்சை நம்பியும் உங்களை நம்பியும் தான் கண்டிப்பாக வராங்க. அப்படி வரவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கம்பெனியில் போய்ட்டு ஜாயின் பண்ணி அவங்களுடைய பணத்தை இழந்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக கம்பெனிக்காரங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களை தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஜாயின் பண்ணீங்க. ஆஸ் எ லீடராக உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு இந்த ஆன்லைன் ஜாப் மாதிரி ஒரு கேட்டகிரியை ஜென்யூனான கம்பெனிஸ் ஓரளவு இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அதாவது நீங்கள் யாராச்சும் ஒரு ரெஃபரல் எடுக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஆனஸ்ட்டாக வெளிப்படையாக இருங்க. இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பாக நடக்கும். அது அவங்களோட ஓன் ரிஸ்கில் வந்தால் ஓகே. அப்போ தான் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்சர் ஆகிய உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நிறைய மெம்பர்ஸ் ராயலோலையும் பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு கம்பெனி நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்டாக மாறினதுனா ஒரு விஷயமே இல்லை. திருப்பி இந்த ரீபர்த்துன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு புரியல.
இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ரீபர்த் பண்ணுற மாதிரி இருந்தால் மக்களாகிய நீங்கள் ஒரு சில நபர்களை வந்து அந்த ராயலோ கம்பெனியை பயங்கரமாக பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சேரலாமா வேணாமான்னா நான் சொல்ல போகிறதே இல்லை. ஆட் பேஸ்டு கம்பெனினா உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. என்னோடய சஜஷனே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஆட் பேஸ்டு கம்பெனினா என்ன ஆகும்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராயலோ ரீலான்ச் ஆகிடுச்சு திருப்பி ரீபர்த் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு கேரண்டியாக சொல்ல முடியாது இதுக்கப்புறம் கம்பெனி இருக்குமா, ஷட்டவுன் விஷயம் வந்து நடக்காமல் இருக்குமா, அகெயின் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதை பீப்புள் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அது பெரிய கம்யூனிட்டி இருக்கிற ஒரு கம்பெனி. அது இருக்கிறனால தான் அவங்க திருப்பி வந்திருக்காங்க. ஏன்னா இப்போது ஆட் பேஸ்டு கம்பெனி ஓனருங்களுக்குனா கண்டிப்பாக புரியும். நிறையா கூட்டம் வச்சுருக்கிற கம்பெனி அவங்க போயிட்டு ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக சைபர் கிரைம்லலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதோட விளைவுகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் கம்பெனியை அவங்களால நடத்த முடியாட்டியும் ஏதாச்சும் ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு அது இதுன்னு லீகலான வேலையாச்சும் கம்பெனி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் வந்து அவங்கள்ட்ட இருக்க கோடிக்கணக்கில். அதை அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பான வழியில் பயன்படுத்த போனாலும் அதை ஏமாற்றணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும்னு இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மக்களாகிய இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா டே பை டே ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு புது புது கம்பெனி வந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்களையாக எல்லாரும் ஏமாந்ததே திருப்பி போயிட்டு ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது, பெரிய ஆட் பேஸ்டு கம்பெனி கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுவும் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறையா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்கன்னு தான் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருக்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இருக்கும். சின்ன கம்பெனியில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு குறைஞ்ச அமௌண்ட், அதாவது ஒரு சின்ன ஒரு 3 சி 5 சி ஒரு 10 சிக்குள்ளாமல் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னா அதில் இருக்கிற மக்கள் தொகையும் கம்மி தான். அப்படி கேஸ் ஃபைல் பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விளம்பரம் பார்த்தோன்னா எந்த ஒரு கம்பெனி இன்கம்ங்கிறது கொடுக்க முடியாது. நம்மளோட பணத்தை அவங்க முதலீடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் அவ்வளோ லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்கள நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு உங்களை நம்பி நீங்கள் ஏதாவது புது ஒரு தொழிலை ஆரம்பிங்க. அதுலேருந்து வர லாபத்தை முழுமையாக நீங்களே வச்சுக்கோங்க. உங்களோட முதலீடை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறையா ஏமாத்துறதுக்கு இங்கே நிறையா வழிகளோடு நிறைய மக்கள் சில பேர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட பணத்தை போயிட்டு இழக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய முதலீடை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அதுலேருந்து லாபத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முழு பணத்தையும் எடுத்து ஸ்கேம் பண்ணிட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. இப்போ ராயலோ ரீபர்த்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒரு சில பேர் என்ன தான் நம்ம சொன்னாலுமே அவங்களோட ஓன் ரிஸ்கில் வந்துட்டு போயிட்டு திருப்பி அகைன ரீபர்த் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட விருப்பம். ஏன்னா கம்பெனி முழுமையாக நம்புகிறாங்க. இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது 14 ஆரம்பித்து 29 வரைக்கும் நீங்கள் ரீபர்த் பண்ணிக்கலாம். 30, 31 அவங்க ஆக்டிவேஷனுக்காக 2 நாள் ஒதுக்குறாங்களாம். 1ஆம் தேதியிலேருந்து கம்பெனி திருப்பியும் ரீலான்ச் பண்ணுறாங்க ப்ராடக்டோட, அதே மாதிரி பழைய பிளானோட. ஸோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் கூட அவசரம் இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனி இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா 3 மாதமாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 100வது நாளுக்கு அப்புறம் போய்ட்டு கூட ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்றாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ்னால். ஸோ இது போன்ற ஒரு சின்ன கம்பெனியில் போய்ட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி அதில் டீம் கொடுத்து மற்றவங்களுக்கும் பதில் சொல்லி உங்களுடைய பணத்தையும் இதுக்கப்புறம் இழக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிலாம் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட முதலீடை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ராயலோ சொன்ன விஷயம் இது தான். 14 ஆரம்பித்து 29 வரைக்கும் அவங்க ரீபர்த்துக்காக டைம் ஒதுக்கியிருக்காங்க. 30, 31 ஆக்டிவேஷனுக்காக 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் சஜஷனாக கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு ஆட் பேஸ்
பேஸ்டு கம்பெனி வந்தால் அட்லீஸ்ட் அவங்க 3 மாதம் தாண்டுறாங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட்னா கரெக்டாக கொடுத்தாங்கன்னா போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்பை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா பொருள் இருக்கும், பொருள் அவங்க லாபம் வச்சுருப்பாங்க, அந்த லாபத்தில் நம்ம கமிஷனாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எந்த ஒரு லீகல் பிரச்சனை, கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் டைம் வந்து ரன் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப்னா கண்டிப்பாக கடைசியில் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் தான் முடியும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி மற்றவங்களுக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களே அமைச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல போனோம்னா, ராயலோ சைட்லேருந்து அதே வெப்சைட்டு தான் ஸ்லோவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே கூட போக முடியல. இன்னும் உங்கள் வெப்சைட்னா அகைன் அப்கிரேட் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா, ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டின்னு இருந்த பேரை அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு என்னன்னு தெரியல. ராயலோ இன்னோ மார்க்கெட்டிங், அதாவது INNOன்னு மாற்றிருக்காங்க. இந்த பேர்னா எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல. அகைன் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அது கண்டிப்பாக ஒரு லீகல் விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட அதிக பணம் பற்றுவாடை நடந்திருக்கும். அதை அவங்க லீகலாக சந்திக்க முடியாமல் கம்பெனி அகைன் புது பேரோட திருப்பியும் மக்கள்கிட்ட அவங்களுடைய புது இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்குறதுக்காக கூட இதை பேரை மாற்றிருக்கலாம். அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சேர்றது சேராமல் இருக்கிறது உங்களோட விருப்பம்தான். பார்த்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பொருள்னு ஒரு விஷயம் நடக்கும், அதுலேருந்து வர லாபத்தை நம்ம கொடுக்கலாம். இதை தான் நான் என்னோட எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ ஓகே, இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது. மேலும் ஏதாச்சும் வீடியோ பற்றி நம்ம சேனல் அப்லோட் பண்ணால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.